ஸோ ஹாய் ஹலோ ஒன் வெல்கம் டு ஜிம்கானா எக்ஸ்ப்ளோரர்ஸ். நம்ம இன்னைக்கு வந்திருக்க இடம் தீவுத்திடல், அதாவது பொருள் காட்சின்னு வாங்க. சென்னை தீவுத்திடல் பொருள்காட்சி எக்ஸிபிஷன் என்ன வேணால் சொல்லலாம். ஸோ எவ்ரி இயர் நம்மளுக்கு வந்து ஜனவரி டு ஏப்ரலில் வந்து போடுவாங்க. ஸோ நம்மளும் வந்தாச்சு. இதுதாங்க பேக் சைடு வந்து என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காரு பார்க்கிங் இருக்குது, ஒன்லி கேஷ் தான் வாங்குறாங்க. ஸோ நோ ஜிபே. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து 150 வாங்குறாங்க அண்ட் பைக்குக்கு வந்து 50, விச் இஸ் டூ மச். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு உள்ளே போகலாங்க. பாருங்கள், கூவம் பிரிட்ஜு மேலேயே தான் போட்டிருக்காங்க. கூவத்துக்கு மேலே தான் இந்த பிரிட்ஜு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, இங்கவும் பார்க்கிங் இருக்கு. பட் இதுக்கு எந்த என்ட்ரன்ஸ் தெரியல. ஸோ நாங்கள் வந்த இடம் வந்து பின்னாடிங்க. இங்கே எல்லாருமே வந்திருப்போம். இந்த வாட்டி நம்ம 2026 என்னென்னலாம் புதுசாக வந்துருக்கு உள்ளே போய் பார்ப்போம். நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிடலாம்னு சொல்லி நாங்கள் முடிவு எடுத்துட்டோம். ஏன்னா இங்கே தான் இருக்கு. ஸோ பட் ஆனால் எங்கள் லைனில் நின்று வாங்குறதுக்கு டக்குன்னு ஆன்லைனில் வச்சு எடுத்துடலாம். பாருங்க, நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து 7 போட்டாச்சு. மேக் பேமெண்ட் ஈஸியாக தான் இருக்கும். வீட்லேயே கூட புக் பண்ணிட்டு நம்ம இங்கே வந்துட்டா பெட்டர்னு நினைக்கிறேன். டைம் சேவ் ஆகும். ஆனால் கூட்டத்தை மட்டும் பாருங்க, சரியான க்ரௌட். இங்கே வந்தாலே ஃபேமஸ் ஒரு அப்பளம், அந்த அப்பளத்தை வாங்கணும். எல்லாம் உள்ள போகுமா ஸ்கேனர் என்ட்ரன்ஸ்ல. ஸோ நம்ம இந்த QR கோடு காட்டினாலே போதும், விட்டுறோம். அவ்வளோதான். மழை வேற பெய்யுது, நல்ல சகுனம் தான். சண்டே. ஸோ ஒரு டிக்கெட் வாங்குறாங்க. இங்கே வந்துட்டு ஒன்லி கேஷ் மட்டும்தான், நோ ஜிபே. ஆயத்தோற்றம் இல்யூஷன், மூளைக்கு வேலை கொடுக்குற கேமுங்க. ஆரோ இல்யூஷன் ரைட்டில் காட்டுது, ஆனால் அந்த சைடில் பாருங்கள், லெஃப்டில் இருக்கு. சூப்பரில் பெருசாக ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி தான் இருக்குங்க. ஆயத்தோற்றம் குதிரைகளா மங்கையா, அதாவது குதிரை ஹார்ஸ் மாதிரி இருக்குது. ஹார்ஸ் நினச்சி பார்த்தீங்கன்னா இந்த சைடு அண்ட் வந்து ஒரு கேர்ள் ஃபேஸும் இருக்குது. டச் பண்ணாலும் பொறுமை வேணுங்க. அதெல்லாம் நமக்கு அதெல்லாம் கிடையாது. ஆயத்தோற்றம் இல்யூஷன், இதில் ஏதோ கண்ணு வச்சு பார்க்கணும். தெரியல, பெருசாக இல்லைங்க. நம்ம பிர்லா பிளானட்டோரியமில் இருக்கிறது எல்லாமே இங்கே இருக்கு. ஓகே, நம்ம கேங்கை பார்ப்போம். என்னன்னா இங்கே வந்து ரோடு எதுவுமே ஒழுங்காக போடல. எல்லாம் பாருங்க, கீழே ஃபுல்லாக சேரு சகதி. இது எப்படி நம்ம நடப்போம்? ரொம்ப கவர்மெண்ட் நடத்தினாலும் இதெல்லாம் பார்த்து பண்ணியிருக்கணும். நம்ம பீச்சில் விளையாடுவோம்லாங்க, அந்த கேம்ஸ் தான் இருக்கு அப்படின்னு காட்டுறாங்க. எங்களோட அசோசியேஷன்ல இதை விட பெஸ்ட் கேம்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. அதேதான், நம்ம பீச் பெசமெண்டர் பீச்ல வச்சிருக்கோம் அதே கேம்ஸ். அது இல்லாமல் இங்கே நிறைய இந்த லேடிஸோட ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் தாங்க இருக்கு. ஸோ வாஃபிள்ஸ் இருக்குங்க. ஸோ டெசர்ட் லவர்ஸுக்குலாம் இங்கே வந்துட்டு எந்த கவலையும் வேண்டாம். வாஃபிள்ஸ்லாம் போட்டு
வாங்கம்மா. வீட்டுக்காரர் என்னம்மா பண்றாரு? பாருங்க நம்ம எப்படா போனோம் அப்படி பாத்து பாத்து சேரு ஃபுல்லா சேரு ரைட் சைடு ட்ரெஸ் எல்லாம் தூக்கிக்கோங்க பாருங்க இங்க பேய்க்கு கூட பயப்படுற மாதிரி தெரியலங்க ஆனா அந்த சேத்துல கால் வைக்கதாங்க பயமா ஏண்டா இவ்வளவு வாங்குறீங்களேடா பேய்க்கு பயப்படுறத விட சேருக்கு பயப்படுறதா அதிகமா இருக்கு சூப்பர் ப்ரோ எப்படி கீழே இருந்தா காலில் சேர 2 நாள் ஏறிடா எங்களை கூட தண்ணியில் நடக்க விட்டுடா ஹாய் சொல்றா ஹாய் சொல்றா ஹாய் ஓகே ஓகே என்ன போயினே இருக்குது எப்பதான் முடியும் சக்க சக்கையா இருக்கா ஐயோ ஒரு வழியா வந்தாச்சு ஆக்சுவலா உள்ள போனா பேயெல்லாம் பயம் வரல கீழே இந்த சேர்ல கால் வைக்காம போகணுன்ற ஒரே பயம் மட்டும்தான் இருந்துச்சு 4 சின்ன பசங்க உள்ள அவனுக்கு எப்படி இருட்டுல இருக்கானேன்னு தெரியல பயம்லாம் ஒன்றும் வரல 4 ஏறி இருக்கானுங்க அவனுங்களே கீழே இருந்தா கால் சேராயிரும் இது ஒரு காமெடியாண்டா இது 100 ரூபாமா மேல ஸ்னோ அரைச்சி மிஷின்ல தூக்கி போடுறானுங்க ஓ சூப்பர் கீழ ஃபுல்லா தண்ணியா டிஜே ஓகே பாப்போம்ல லாஸ்டா பார்க்கலாம் ஓஹோ இந்த இடத்துக்கு வரதே இந்த அப்பளத்தை சாப்பிடுறது தாங்க முக்காவாசி சின்ன வயசுல யாருமே சாப்பிடாம இங்க இருந்து போயிருக்க வாய்ப்பே இல்லை எவ்வளவு பெருசு பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில வச்சிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பசங்களுக்காக எடுத்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி கேம்ஸ் என்னமோ பெருசாவே இல்லைங்க சின்ன வயசுல வந்து கொஞ்சம் பெருசா இருந்தது அகலமா வச்சு இருந்தது இப்ப எதுவுமே இல்லை அதே இதுதான்டா ஸோ நம்ம வெல்கம் டு தி கிரிகாலன் ஷோ வந்திருக்கோம் மேஜிக் ஷோ சும்மா உள்ள உங்களுக்கு என்ன இருக்குன்னு காமிக்கிறதுக்காக நான் உள்ள போறேன் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்காராமா சரி உள்ள போய் பார்ப்போம் என்னதான் பண்றாரு ஒரு வழியா விட்டாங்க காலை வர வெயிட் பண்ணி ஒரு வழியா விட்டாங்க உள்ள அப்படி என்ன பண்றாங்க நம்ம உள்ள வந்தாச்சு நம்ம எல்லாம் உள்ள வந்தாச்சு இப்ப நம்ம என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஓ சேரை கழட்டின்னு போயிடுவாங்கடா யாரும் சேரை கழட்டின்னு போயிடக்கூடாதுன்னு ஆக்சுவலா நீங்க இப்பதான் ரீசெண்டா பாத்துருப்பீங்க நம்ம ராஜஸ்தான் தாபால பார்த்தோம் அங்க ஒரு மேஜிக் பார்த்தோம் பயங்கரமான மேஜிக் அது ஹிந்தி மேஜிக் இப்ப தமிழ் மேஜிக் நான் பார்க்கணும் இப்பதான் போன் வச்சுக்க அந்த செகண்ட் மேஜிக்ல எப்படி வந்து உள்ள இருந்து வாயில இருந்து முட்டை எடுக்கணும்னு கேட்டுருக்காரு மேஜிக் ஷோக்கு வந்து கடைசியில அவன் கடுப்பாய் அவனே டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையும் வந்து 20 நிமிஷம் இருக்குமா நம்ம வந்து மேஜிக் நடக்கல பையன் அதான் நம்மளே மேஜிக் பண்ணிட்டு போயிடணும் போல கையில இருந்து ஏதோ உழுது இல்ல அதான் கையில இருந்து வந்துச்சு பார்த்துட்டோமே எப்படா நல்ல சர்வீஸ் கம்மிடுமே
சொல்லுங்க சார் மடப்புற பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரீங்க. எல்லாம் பார்த்தாச்சு, பார்த்துருக்கீங்க நீங்க. நிறைய பண்ணாதான் இருந்துச்சு, இது காமெடி தான். ஈஸி கிடையாது இந்த இடத்துல வந்து 2 பேர் பண்ணி பண்ணுறது, அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணி ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கடைங்க தான் நிறைய வச்சிருக்காங்க. இங்க எல்லாரும் கூட்டிட்டு போகணும்னு சொல்றதே இந்த கடைங்களுக்கு தான். மற்றபடி கேம்ஸ் எல்லாமே ரொம்ப பேசிக்காக தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா இலவச புக்குன்னு சொல்லி பைபிளை விற்கிறாங்க இந்த கடையில். போய் விற்கிறாங்க பைபிள் புக்கா. என்ன சொல்றது, நோ கமெண்ட்ஸ். நம்ம எது சொன்னாலும் தப்பாயிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சூர்யா விஜய் ஃபோட்டோ போட்டு ஒரு கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கூட்டத்தை மட்டும் பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. சரியான க்ரௌடு. பஜ்ஜி, அப்பளத்தை வாங்குறோம், சாப்பிட்றோம். இங்க வந்து அப்பளம் சாப்பிடாம இருக்கவே முடியாதுங்க. அப்பளம் ஆஹா, ஃபர்ஸ்ட் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்படியே தாங்க இருக்கணும். மஸ்ட் ட்ரை. நம்ம வந்து நான் ஒரு 10 வருஷம் இருக்குமா, ஸ்கூல் படிக்குமா வந்தோமா. செம்ம கூட்டமா இருக்கு அங்க டோக்கன் எடுக்கிற இடத்துல. பிளஸ் வந்து பெருசாலாம் மெயின்டெனன்ஸ் எதிர்பார்க்க முடியாது, அவங்க அவங்களோட ஓன் ரிஸ்க் தான் சொல்றாங்க. இங்க ஒரு ரைடு இருக்கு, அந்த ரைட்லாம் கூட இருக்கு. நம்ம நிறைய ரைட் இதுலலாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, ஏன்னா டைம் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. இது ஆல்மோஸ்ட் 7:30, செம்ம க்ரௌடு. நம்ம இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ள விடுஞ்சிடும். ஓம் சக்தி இந்த ஒரு ரைடு இருக்குங்க, இன்னும் அதே மாதிரி தான் சுற்றும், அந்த மணிக்கு சுற்றும். கிட்ஸுக்காக ட்ரெயின்லாம் சூப்பராக இருக்கும். அவங்க இது கேட்டால் கிட்ஸுக்கும் லேடிஸ்க்கும் ஏற்ற ரைட் தாங்க, ஜாலியாக போயிட்டு. இது கொஞ்சம் பயங்கர அட்வென்ச்சர் மாதிரி தான், அட்வென்ச்சர் ரைட் தான். இது சூப்பராக இருக்கும், ஸ்பின் ஆகிட்டே இருக்கும், போக ஸ்பின் ஆகுது, செம்ம ஸ்பீடாக இருந்தால். இந்த ரைட் நம்ம வண்டர்லால பார்த்துருக்கோம், தலைக்கீழே போய் நிப்பாட்டுவாங்க. இந்த ரைடு வந்து அப்புறம் கிட்ஸுக்கு இது க்ளோஸில் இருக்காங்கன்னு தெரியல. கிட்ஸ் விளையாடுறதுக்கு தனியாக இந்த பலூனில் இது வச்சுருக்காங்க. ஒரு வீக்கெண்டுக்கான ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் தாங்க தமிழ்நாடு அரசு வந்து பண்ணியிருக்கு. ஓகே, ஜாலியாக வந்து என்டர்டெயின் பண்ணலாம் ஃபேமிலியோட. ஒரு பட்ஜெட்டில் நம்ம வந்து பார்க்கணும், இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணலாம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி போடுவாங்க, மஸ்ட் விசிட். இந்த ரைடு போனால் வாந்தியே வந்துடுங்க. லாஸ்ட் டைம்லாம் போய் ஒரு மாதிரி வாமிட்டே வந்துச்சு. அதெல்லாம் போய் குழந்தைங்களுக்கான கேம்ஸும் ஒரே பால்ல எல்லாத்தையும் கலைச்சா ஹோம் தியேட்டர் பிரைஸ் தான். ஹோம் தியேட்டர் தான் சொல்றாங்க, ஆனா என்ன பிராண்ட் எல்லாம் தெரியல. ஆனா இல்ல கஷ்டம், ஆனா ஒரே பால் அடிக்கிறது. 2 பால் அடிச்சா டெடி பேர் தராங்க, தெரிய மாட்டேங்குது. நீ அவங்கள கூட அடிக்கல, நீ தற்கூரி பையன். அவரு எய்ம் பண்ண கூடாது கீழே. அவன் பார்க்காம வச்சிருப்பல. ஐயோ
ஒரு கேம் ஃப்ரீயா? ஒரு கேம் ஃப்ரீயா? ஆளு ஒரு பால் அடிக்கலாம். நம்ம 4 கேம்ல இருந்தனால ஒரு கேம் ஃப்ரீயா தந்துருக்காங்க. ஆளுக்கு ஒரு பால் அடிப்போம். இது வந்து கன் ஷூட் விளையாடுறாங்க. பார்ப்போம் எப்படி அடிக்கிறாங்க பார்ப்போம். இதுல பச்சை பயிர் தான் புல்லட் இன்னைக்கு அச்சு தூள் கலப்புறோம். ஓடு ஸ்டைலா இருக்கான் பையன். அதெல்லாம் பிடிக்கணும். அவனுக்கு கண்ணு 4 நாளா தெரியும், அதனால அவனுக்கு எய்ம் பண்ண முடியாதுங்க. அதான் பிரச்சனை. நம்மள விடுங்க. தம்பி பாருங்க இப்ப பினிஷிங் பண்றான். போடுறான் மாஸ்டாடி. எந்த கலர் சுண்ணம் சொல்லுங்க. எந்த கலர் சுண்ணம்? லாஸ்ட்லயா? நீ 2 சுண்ணம். அதெல்லாம் சரி. இப்ப இவங்க கிழிச்சிருவாரு. 5 இருக்கா? நீ ஒரு புல்லட் சுடு. கண்ணு பிடிக்கிறதே சரியில்லையே. சீக்கிரம் வெளில போ. நாலு புல்லட்டாடா? 4 தொடர்ந்து சுட்டானா கிஃப்ட் தான். என்ன விளையாட என்ன பண்ணும் கரெக்டா? எப்படி டோட்டலா கால்குலேட் பண்ணுவாங்க லாஸ்டா? மேட்ச்ல வீக் ஆச்சு. இதுதான் 336 6 + 5 11 கர்கூரி 6 எவ்வளவு மொத்தம்? எவ்வளவு? அவ்வளவுதாங்க. நாங்க வந்ததுக்கு மழை வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால நாங்க கிளம்புறோம். ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. எப்படி இருந்துச்சு? ஓகேங்க. நாங்க ஆனா ரொம்ப கிரவுட் ஒண்ணு. இன்னொன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காலாம் எதுவும் இல்ல. ஆமா, ஆக்சுவலா பீச்ல போட்டுருக்க கேம்ஸ் தான் இங்க வச்சிருக்காங்க. பெசன்ட் நகர் பீச்ல போட்டுருக்க கேம்ஸ் தான் ரொம்ப சின்ன கேம்ஸ் தான். முக்காவாசி இங்க வரது எதுக்குன்னா இந்த ஷாப்பிங்காக தான். நம்மள ஏமாத்தி கூட்டு வந்துருவாங்க வீட்டுல. கேம்ஸ்லாம் நம்ம பெருசா நினைச்ச மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. 2வது மழை வேற இப்போ ஜோரா ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் கிளம்புறோம். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ அதனால எல்லாரும் பார்த்துட்டு மறக்காம எல்லாரும் ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you on next video. ஒரே ஒரு கொடை தான் இருக்கு, அது பத்தல.